பாரத தேசத்தின் மகோனதமான புராண இதிகாசங்களை முழுமையாக அறிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் திலக். சீதாராமன் புனித கதை கேளீரே, மதுரம் மிகுந்த அனுபவம் பெறவாரே. கருத்துகள் நிறைந்திடும் காவியம் காணீரே, கடமை பண்பின் உயர்வினை ஆரீரே. ரமண்ணா, தாலாட்டு பாட மாட்டாயா? இரு, பரதனுக்கு கையில் கட்டுப்பட்டு விட்டு அப்புறம் பாடுகிறேன். எனக்கு வலிக்கவே இல்லை, நீ பாடு. பரதனாவுக்கு வலிக்கவே இல்லையா? தாலாட்டு பாடே. அம்மா ஞாபகம் வருகிறது. எனக்கும் அம்மா ஞாபகம் வருகிறது. ரமண்ணா, எனக்கும் அம்மா ஞாபகம் வருகிறது. எனக்கும் அம்மா ஞாபகம் வருகிறது. எல்லோருக்கும் அம்மா ஞாபகம் வருகிறது. பாடே. சரி சரி, பாடுகிறேன். தாயின் தாலாட்டு கேட்க ஏங்கும் நெஞ்சங்கள் இங்கே, சின்ன கண்ணுக்கு திரை போடவே மெல்ல நீ வாராய் நித்ரையே. தாயின் தாலாட்டு கேட்க ஏங்கும் நெஞ்சங்கள் இங்கே, சின்ன கண்ணுக்கு திரை போடவே மெல்ல நீ வாராய் நித்ரையே. ஓய்வுக்கு நித்திரை தேடும் கண்கள், ஓய்வுக்கு நித்திரை தேடும் கண்கள், தேடும் கண்கள், தேடும் கண்கள், செல்ல கண்ணோடு கலக்க மெல்லவானியே வாராய் நித்ரையே. செல்ல கண்ணோடு கலக்க மெல்லவானியே வாராய் நித்ரையே. கண்களை தூக்கத்தின் கைகள் தேட, கண்களை தூக்கத்தின் கைகள் தேட, பிள்ளை நெஞ்சத்தில் ஆசைகள் ஆட, பிள்ளை நெஞ்சத்தில் ஆசைகள் ஆட, மெல்ல மெல்லவே பூவிழிகள் மூட, பூஞ்சிட்டு பிள்ளைகள் தூக்கத்தை தேட வாராய் நித்ரையே. தாயின்
தேவி அருந்ததி, இந்த பிரம்மச்சாரிகள் என்னுடைய மாணவர்கள். உன் பாசத்தை அளவுக்கு மீறி காட்டாதே. அளவுக்கு மீறி எங்கே பாசம் காட்டினேன் சுவாமி? பிள்ளைகளை உறங்க வைக்க தாலாட்டு பாடினேன். அம்மாவையும் வீட்டையும் பிரிந்து இந்த சின்னஞ்சிறு பிள்ளைகள் பொழுதெல்லாம் உழைத்து களைத்து வருகிறார்கள். இவர்களுக்கு தாயின் நினைவு வரும் இல்லையா? இவர்களை தாயின் பரிவுடன் நடத்துவதால் கல்வி பணிக்கு எந்த இடையூறும் நேராது. என் மாணவர்களின் திறமையை வளர்க்க நான் கடுமையாகிறேன். அவர்களை வீரமுள்ளவர்களாக்கி சமுதாயத்தை காக்க, இந்த தரணியை பாலிக்க அவர்களுக்கு இப்போதிருந்தே நான் கடுமையான பயிற்சி அளிக்க வேண்டும். அவர்களை கடமை வீரராக்க வேண்டும். கடமை வீரராக்குங்கள், மரக்கட்டையாக்கி விடாதீர்கள். மென்மையான உணர்ச்சிகளும் அவர்களுக்கு வேண்டும். சமயத்தில் நினைவுபடுத்தினாய். ஆம், நீயும் குருமாதா ஆகியால் இந்த ஆக்கப்பூர்வமான பொறுப்பை உன்னிடம் ஒப்படைக்கிறேன். கடமையை உணர்த்த நான் கடுமையான பயிற்சி அளிக்கிறேன். அன்பு, பாசத்தின் மென்மையை நீ கற்றுக் கொடு. ஆகட்டும் சுவாமி. பிள்ளைகளுக்கு நான் சாமவேதம் தொடங்கி வைக்கிறேன். அதனால் அவர்கள் வாழ்வு இசையோடு இருக்க, உணர்வுகள் நளினமாய் இருக்க, வீரமிக்க மைந்தராய் இருக்க. शंकर प्रभृतिभिर्देवैः सदा वन्दिता सा मां पातु सरस्वती भगवती निःशेषजाड्या
निःशेष जाड्यापहा सर्वमंगल मांगल्ये शिवे सर्वार्थ साधके शरण्ये त्र्यंबके देवी नारायणि नमोस्तुते. படைப்பில் பல கோடி சரீரங்கள், மிருகங்களாக, பறவைகளாக, நீர்வாழ் இனங்களாக, அவைகளிலே கிடைத்தற்கு மிகவும் அரியதும் அனைத்திலும் உத்தமமான சரீரம் மனித சரீரம்தான். ஏனெனில் அதற்குள் ஒரு அதீதமான சக்தி இருக்கிறது. அது மற்ற சரீர அமைப்புகளில் இல்லை. ஆன்மீக சக்தியும் மனோசக்தியும் இணைந்த பொக்கிஷம் ஒவ்வொரு மானிட சரீரத்திலும் இருக்கிறது. சரீரம் உயர்ந்த ஜாதிக்காரனுடையதாக இருந்தாலும் தாழ்ந்த ஜாதிக்காரனுடையதாக இருந்தாலும் இனம் நிறம் வேறுபட்டிருந்தாலும் சிருஷ்டி அதிலே வேற்றுமை காட்டுவதில்லை. அதனால்தான் மானிட சரீரத்தை முக்தியின் வாசல் என்று சொல்லுகிறார்கள். சரீரத்தின் முக்கிய ஸ்தானங்களில் நிரந்தரமாக இந்த சக்தி செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. நாம் அதை எழுப்பி வசப்படுத்திக் கொள்ளாவிட்டால் நமக்கு அதனால் பலன் அது வீணாகி விடுகிறது. அதாவது ஒரு கருமியின் வீட்டிலே பொன்னும் பொருளும் தானியங்களும் நிரம்பி இருந்தாலும் அவன் பட்டினி கிடப்பதைப் போல. எல்லா மனித உடலிலும் இந்த சக்தியின் 7 ஸ்தானங்கள் இருக்கின்றன. அவைகளை யோக பயிற்சியின் மூலமாக செயல்படுத்த முடியும். உங்களுக்கு இப்போது என் தேகத்திலேயே அந்த 7 சக்கரங்களையும் காட்டுகிறேன். இங்கே பாருங்கள். அனைத்துக்கும் முதலாவதாக இருக்கும் மூலாதார சக்கரம். இது இந்த சக்தியின் இருப்பிடம். இது எந்த வடிவத்தில் இங்கே இருக்கிறதோ அதை குண்டலினி என்று சொல்லுகிறார்கள். குருவின் அருளாலும் அவர் துணையாலும் இந்த சக்தியை இங்கிருந்து எழுப்பி அடுத்த ஸ்தானத்திற்கு கொண்டு செல்ல வேண்டும். இதை சுவாதிஷ்டான சக்கரம் என்கிறார்கள். பிறகு சுவாதிஷ்டான சக்கரத்தை துளைத்து இந்த சக்தி மேலே சென்று 3வது ஸ்தானத்தை அடைகிறது. இதை மணிப்பூர சக்கரம் என்கிறார்கள். பிறகு மணிப்பூர சக்கரத்தை துளைத்து இந்த சக்தியை இன்னும் மேல் நோக்கி செலுத்தி 4ஆம் ஸ்தானத்திற்கு கொண்டு செல்ல வேண்டும். இதை அநாகத சக்கரம் என்கிறார்கள். இங்கிருந்து விசுத்தி சக்கரம். அதன் பிறகு இந்த சக்தி ஆக்ஞா சக்கரத்தை எழுப்புகிறது. ஆக்ஞா சக்கரம் வெண்மை நிறமாகவும் புருவங்களுக்கிடையே 2 இதழ்களுக்கு மத்தியிலும் இருக்கிறது. இதற்கு மூல மந்திரம் ஓம். ஓம். இந்த மகத்தான சக்தியை தவறாக உபயோகித்தாலும், இது விஷயத்தில் அறியாமல் தவறு செய்தாலும் இந்த சக்தி கட்டுமீறி போய்விடும். சாதகனை தடம்புரளவும் செய்துவிடும். தடம்புரண்ட சாதகன் அபாயமானவன் ஆகிறான். அவன் இந்த சக்தியால் அடுத்தவரை அழிக்கவும் முடியும். முடிவில் இந்த சக்தியை அவனையே அழித்து விடவும் கூடும். ஆகையினால் கண்டிப்பாக குருவின் அனுமதியும் ஆலோசனையும் இல்லாமல் இந்த பயிற்சியில் ஈடுபடக்கூடாது. இந்த சக்தி வீழ்ப்படைந்து விட்டால் எல்லா ஸ்தானங்களிலும் பெருகி வரும் கங்கை வெள்ளம் போல் ஒரு வேகம் ஏற்படும். அதன் ஒளி எண்ணற்ற சூரியன்களின் ஒளிப்பிடமாக ஜொலிக்கும். குண்டலினி சக்தி எழும்பி முன்னேறும் போது சாதகன் உணர்வின் வெவ்வேறு நிலைகளை அனுபவிக்கிறான். அங்கிருந்து அது 6வது சக்கரத்தை துளைத்துக் கொண்டு சகசிராரம் சென்றடைகிறது. அப்போது சாதகன் பூரண சமாதி நிலையில் ஆழ்ந்து விடுகிறான். அங்கே ஒளியை தவிர வேறொன்றும் இல்லை. ஒளி ஒளி ஒளி. அந்த ஒளியிலே ஒரு அசாதாரணமான ஆனந்த அனுபூதி கிடைக்கிறது. அதில் மானிடன் உணர்வின் ஆதி அந்தம் என்ற எல்லைகளை எல்லாம் கடந்து விடுகிறான். அந்த நிலைதான் உணர்வின் உச்சகட்டம். அங்கே முக்காலங்களும் அனைத்து உலகங்களும் அவனுக்கு முன்னால் தெரிகின்றன. आदिदेव नमस्तुभ्यं प्रसीद मम भास्कर दिवाकर नमस्तुभ्यं प्रभाकर नमोस्तुते दिवाकर
पितामहम् महापापहरं देवं तं सूर्यं प्रणमाम्यहं प्रणमाम्यहम् சூரிய வழிபாடு ஆரோக்கியம் மட்டுமல்ல, ஆன்மீகமும் கூட. சூரியோதய சமயத்தில் சூரியனை பார்த்து நின்று வணங்குவதால் உடல் வலிமை பெறுகிறது, உள்ளம் உறுதி பெறுகிறது, நமது ஆன்மாவின் ஒளி மேலும் பிரகாசமடைகிறது. காலை பொழுதே யோக சாதனைக்கு மிகவும் பொருத்தமான நேரம். யோகம் என்றால் யோக சித்த விருத்தி நிரோதக. மனதின் எல்லா எண்ண அலைகளையும் தடுத்து சிந்தனையை ஒருமுகப்படுத்தி ஒரே நிலையில் நிறுத்துவதே யோகம். யோகத்தால் மனம் கட்டுப்பட்டு விட்டால் சித்திகளெல்லாம் வசப்படும். ஏனென்றால் மனம்தான் இந்த உலகத்திலேயே அனைத்திலும் சக்தி மிக்கது. அது மனிதனுடைய தலைக்கும் விடுதலைக்கும் காரணமாகிறது. அதுவே பாவ புண்ணியங்களின் கர்த்தா. புண்ணியம் எது, பாவம் எது குருதேவா? ஜீவன்களின் துயரத்தை களைவது, அதை சுகப்படுத்துவது, அதன் மீது அன்பு செலுத்துவது, அதுவே புண்ணியம், அதுவே தர்மம். அடுத்தவரை துன்புறுத்துவது, அவரை புண்படுத்துவது, அதுவே அதர்மம், அதுவே பாவம். அன்பே புண்ணியம், துவேஷமே பாவம். இந்த பாவ புண்ணியத்தில் சுழலும் ஜீவன் ஒரு யோனியிலிருந்து இன்னொரு யோனியில் பிறவி எடுக்கிறது, மடிகிறது. மரணம் ஜனனம், மரணம் ஜனனம். இந்த பிறவி என்பது என்ன குருதேவா? மரணம். குருதேவா, மரணம் என்றால் என்ன? பிராணன் ஒரு உடலை ஏந்தி வருவதுதான் பிறவி. அந்த பிராணன் தான் ஏந்தி வந்த உடலை விட்டு பிரிந்து இன்னொரு இடத்திற்கு சென்று விடுவதே மரணம். உண்மையில் உடல்தான் மடிகிறது, ஆத்மா மடிவதில்லை. நமக்குள்ளே இயங்கும் பிராணன்தான் ஜீவாத்மா. நாம் என்று நினைக்கும் ஜீவாத்மா ஒளிக்கதிர்களாக காலத்தின் முடிவற்ற அலைகளில் மிதந்து போய்கொண்டிருக்கிறது, போய்கொண்டே இருக்கிறது. உண்மையில் ஒவ்வொரு ஜீவாத்மாவும் இந்த எல்லையற்ற பாதையில் தனியாக பயணம் செய்கிறது. அந்த பாதையில் தீவுகளைப் போல் சில பூமிகள், சில உலகங்கள். அதில் ஜீவாத்மா பிறவி எடுக்கிறது. அங்கே பிறவி எடுத்த ஜீவாத்மா இன்னொரு ஜீவனுடன் பழகுதல், பிரிதல், நேசித்தல், துவேஷித்தல் என்று நடிக்கிறது. பிறகு ஒரு நாள் அங்கே எடுத்த சரீரத்தை விட்டுவிட்டு காலத்தின் அலைகளில் மிதந்து மீண்டும் தனியாக சென்று கொண்டிருக்கிறது. பிரிந்தவர்களின் பாசம் கொஞ்ச நேரம் ஜீவனை தொடருகிறது. ஆனாலும் ஜீவன் புது புது வடிவங்களை எடுக்கிறது. அடுத்த பிறவி எடுக்கும் வரை அது பல புது புது மக்களுக்கிடையே புது புது வேடங்களில் தனியாக போகின்றது, போய்கொண்டிருக்கிறது, போய்கொண்டே இருக்கிறது. இதற்கு எல்லை இல்லையா? எல்லை என்பது முக்தி. இந்த முக்தி மனிதனுக்கு எப்போது கிடைக்கிறது? அவன் பாவ புண்ணியங்களை கடந்து சென்ற பிறகுதான். இந்த பாவ புண்ணியமே இரு பெரும் விலங்குகள். ஒன்று இரும்பாலானது, ஒன்று பொன் விலங்கு. மனிதன் மடியும் வரை கர்மம் செய்கிறானே, செய்யும் கர்மா பாவமானதா புண்ணியமானதா? பிறவி எடுத்தால் எப்படி இந்த மாயிலிருந்து விடுபடுவான்? ராமா, இது நல்ல கேள்வி. கர்மா செய்து தீர வேண்டியதே. மனிதனால் தன்னலமற்று செய்யப்படும் கர்மா பலன் கருதாமல் செய்யப்படும் போதுதான் அந்த ஜீவன் கர்மவினையால் பாதிக்கப்படுவதில்லை. இதை சாதிக்க வழிமுறைகள் இருக்கின்றன. ஒன்று பக்தி, இன்னொன்று சாட்சி பாவத்தை பயிற்சி செய்வது. அதாவது நான் என்ற நினைப்பை விட வேண்டும், கர்த்தாவாக இருந்தே காண்பவனாயிருக்க வேண்டும். கர்த்தாவாக இருந்தே காண்கிறது எப்படி குருதேவா? இப்படி வந்து உட்கார், உனக்கு விளக்குகிறேன். ராமா, நீ உன் உள்மனத்தை உடலில் இருந்து வெளியேற்றி வா என்னோடு.
இங்கிருந்து அங்கே பார், அகங்கார மாயா உலகம். அதோ உனது குரு வசிஷ்டர். அவர் தன்னை மிக பெரும் ஞானியாக கருதுகிறார். அவர் தன் சிஷ்யர்களுக்கு தன்னுடைய மேதாவிலாசத்தை உணர்த்த முயற்சிக்கிறார். மாணவர்களுக்கு அதனால் நன்மைதானே குருதேவா? கல்விதானம் செய்வது புண்ணியந்தானே? புண்ணியந்தான். புண்ணியத்திலும் ஒரு அபாயம் இருக்கிறது. அது அகந்தியை உண்டாக்கிவிடக்கூடும். அதிலிருந்து தப்பிக்க வேண்டும். அங்கே பார் அந்த பிள்ளைகளை. சற்று முன் பாடம் கேட்டார்கள், இப்போது சண்டையிடுகிறார்கள். அவர்களை அகந்தை சண்டையிட வைக்கிறது. அவர்களில் ஒவ்வொருவனும் தானே மற்றவனை காட்டிலும் அறிவாளி என்று நினைக்கிறான். இதே எண்ணம் பெரியவர்களுக்கும் கூட. ஒரு மனிதன் எட்டி நின்று சாட்சி பாவத்திலிருந்து தன் பணிகளை பார்த்தால் அவனிடம் அகந்தை உணர்வு உண்டாவதில்லை, அடக்கமே உண்டாகிறது. அதுதான் சொல்லுகிறார்கள், வித்தை அடக்கம் தரும் என்று. நல்ல கல்வி அடக்கத்தை கொடுக்கிறது. அந்த அடக்கத்திலிருந்து பக்தி பிறக்கிறது. அந்த பக்தி பிறந்துவிட்டால் அவன் வேறு எதையும் தேடிப்பெற தேவையில்லை. அவன் இருக்கும் இடமே ஒரு புனித ஸ்தலமாகிறது. அவன் சொல்வதே வேதமாகிறது. ராமா, சந்தேகம் தீர்ந்ததா? இன்று மகா சிவராத்திரி. மகேஸ்வரனை பூஜிக்க வேண்டும். நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, நம சிவாய, நம சிவாய. சீதாராமன் புனித கதை கேளீரே, மதுரம் மிகுந்த அனுபவம் பெறவாரே. கருத்துகள் நிறைந்திடும் காவியம்